திருமாவளவர்கள் பேசுகிறப்ப இது தேர்தல் சமயம், பல லட்சம் பேர் திரளணும், தேசம் காப்போம் பேரணி போல இது ஒரு மிகப்பெரிய பேரணி அமையணும், தமிழக அரசியோட திசை வழியை தீர்மானிக்கிற பேரணியாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு உள்நோக்கமும் சேர்ந்து இருக்கோ அப்படின்னு சிலர் சந்தேகத்தை கிளப்பலாம். உங்களுடைய பார்வைக்கு வேண்டும் என்றால் அப்படி நீங்கள் எண்ணலாம். அதில் அது உங்களுடைய உரிமை, தப்பு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தேர்தல் வரப்போகுது, இந்த தேர்தல் நேரத்தில் நம்ம ஒரு பெரிய மாபெரும் பேரணி நடத்த போகிறோம், கூட்டம் வரப்போகுது, அங்கே ஏதாவது சிக்கல் வந்துடக்கூடாது, கூட்டணிக்கே ஒரு குழப்பம் வர்ற மாதிரி வந்துடக்கூடாது, அதைத்தான் சொல்கிறாரே தவிர நாங்கள் கூட்டத்தை காட்டி தான் நாங்கள் வந்து திமுகவில் சீட்டை ஏற்றணுன்றதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி திமுகவுக்கு எங்களுடைய வலிமை தெரியும், எங்களுடைய வலிமை அவர்களுக்கும் தெரியும். யார்? திராவிட முன்னேற்றக் கழகம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வலிமையும் எங்களுக்கு தெரியும். எங்கள் இருவருடைய வலிமை தான் மக்களின் வலிமை. அதனால் நாங்கள் அதுக்காக ஒன்றும் யோசிக்கலை. திமுகவில் இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய பலம் என்ன அப்படின்ற அவருக்கு தெளிவாக தெரியும். இதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்கள் தலைவர் மீண்டும் சொன்னது, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க. அதுபோக எங்களுடைய உயர்நிலை குழுவில் ஒன்று பேசினார். என்ன சொன்னார்னா, நம்ம அந்த மாநாடு நடத்த போகிறோம், இதில் வந்து சில சிக்கல் கூட வரலாம், சில பிரச்சனை கூட எதிராளிகள் உருவாக்கலாம். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து வருகின்ற செப்டம்பரில் 100ஆண்டு விழா கொண்டாட போகிறார்கள். அப்போ அவர்கள் நமக்கு சிக்கலை எல்லாம் உருவாக்கலாம். ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக குழந்தைகளை கூட்டி வர வேண்டாம், அதே மாதிரி மாசமான பெண்மகளை கூட்டி வர வேண்டாம், வயது முதிர்ந்தவர்களை கூட்டி வர வேண்டாம்னு அறிவுரையே சொன்னாரே தவிர, நான் மீண்டும் சொல்கிறேன் நெறியாளர் அவர்களே, நாங்கள் வந்து தேர்தலுக்காக எந்த மாநாடுமே நடத்துறது. அப்படி பார்த்தா நாங்கள் தேர்தல் வேலையில செய்யணும்.